கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 16வது அதிகாரம் 2வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 16:2 ஜெபத்தெடுந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. யோர்தானை கடந்து வந்தோம் எங்கள் இயேசுவில் பலன் அடைந்தோம், யோர்தானை கடந்து வந்தோம் எங்கள் இயேசுவில் பலன் அடைந்தோம். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்டார். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்டார். கிருபை எமை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. தேசமே பயப்படாதே, எங்கள் இயேசு கிரியை செய்கிறார். தேசமே பயப்படாதே, எங்கள் இயேசு கிரியை செய்கிறார். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவாம். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவாம். கிருபை எமை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தர் இவ்வாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவார், கர்த்தர் இவ்வாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவார். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவாம். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவாம். கிருபை எமை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. ஆண்டுகள் நான்மையினால் முடி சூழ்ந்து பலம் பெருக, ஆண்டுகள் நான்மையினால் முடி சூழ்ந்து பலம் பெருக. தேசத்தின் மீது கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார், தேசத்தின் மீது கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார். கிருபை எமை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. ஜாதி ஜனங்களையும் வந்து மோதி அசைத்திடுவார், ஜாதி ஜனங்களையும் வந்து மோதி அசைத்திடுவார். காத்து தவிக்கும் வல்லமகேலும் கர்த்தரை வாழ்ந்திடுவார், காத்து தவிக்கும் வல்லமகேலும் கர்த்தரை வாழ்ந்திடுவார். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு பிதாவே, ஆமென். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம ஏசாயா 16வது அதிகாரம் 2வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 16:2 இல்லாவிட்டால் கூட்டை விட்டு துரத்தப்பட்டு அலைகிற குருவியை போல மோவாபின் குமார்த்திகள் அர்னோன் நதியின் துறவண்டையே இருப்பார்கள். ரைட், இது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கோம். இதுல முதல் வார்த்தை என்ன இருக்குன்னா வாண்டரிங், அலைகிற. அலைகிற குருவியை போல, அலைகிறனா வாண்டரிங். இந்த இதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. பிளான்டாயோ, பிளான்டாயோ, PLAN, பிளானோ, பிளானோ, PLANAO, ஓ மேல இருக்கணும், பிளான்டர். ஓ என்ன அர்த்தம்னா ஒரு இடத்துல இருக்காம ஒவ்வொரு இடமா அலைகிறவங்க. இது ஒரு ஆவி அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரு இடத்த பார்க்கணும், இன்னொரு இடத்த பார்க்கணும், இன்னொரு இடத்த பார்க்கணும், பார்க்கல பணத்தை எல்லாம் வீணடிச்சுவாங்க. இது நான் சொன்னேன் உங்களுக்கு, இது ஒரு கிரேக்க வார்த்தை. இது புதிய ஏற்பாட்டில் இது இருக்குது. எபிரேயர் 11வது அதிகாரம் 38வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். வாண்டரிங், அது அன்று வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் பாடுகளுக்குள்ள போறாங்க. டார்ச்சர்,
அதனால அவங்களால ஒரு இடத்துல இருக்க முடியாது. எபிரேயர் 11வது அதிகாரம் 38வது வசனம், உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை, அவர்கள் வனாந்திரத்திலும் மலைகளிலும் குகைகளிலும் பூமியின் வெடிப்பிலும் சிதறின்று அலைந்தார்கள். உயிருக்கு பயந்து, ஆனா விசுவாசத்தை மறுதளிக்க மாட்டாங்க, அலைந்தார்கள். அதுக்கு வாண்டரிங் பிளானையோ. இன்னொரு வார்த்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். தீமோத்தேயு 5வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 5:13. அல்லாமலும், அதாவது ஊழியக்காரர்கள் அன்னைக்கும் எப்படி இருந்தாங்கன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுவும் இல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாக திரிய பழகுவார்கள். வீடு வீடாக திரியும். சோம்பல் உள்ளவர்கள் மாத்திரமல்ல, அலம்பர்களாகவும் வீணர்களாகவும் தகாத காரியம் பேசணும். இன்னைக்கு இப்படி இருக்காங்க, அன்னைக்கு அப்படி இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தில் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். இவங்க அலைந்து கொண்டிருக்கிறாங்க, வீடு வீடாக போகிறாங்க. ஒரு அருமையான ஒரு வார்த்தையை காட்டுறவங்களுக்கு யூதா எடுத்துக்கோங்க. அங்க ஒரு அருமையான அந்த அலைந்து இருந்து ஒரு பியூட்டிஃபுல் வார்த்தையை நாம பார்க்கலாம். யூதா 13வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல்களும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரம். மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ரொட்டீன் லைஃப் எதிர்பார்க்கிறார். காலையில் நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க, எப்ப நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்க, எப்ப வேதத்தை தியானிக்க ஆரம்பிக்கிறீங்க, எல்லாத்துலயுமே ஒரு பிக்ஸட் டைமிங் இருக்கு. அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனா அதுக்கு ஆப்போசிட் தான் அழைகிற ஒரு காரியம். சரி, திரும்ப உங்களுக்கு வசனத்தை வாசிக்கிறேன், அப்புறம் அடுத்த வார்த்தைக்குள்ள போகிறோம். ஏசாயா 16வது அதிகாரம் 2வது வசனம், இல்லாவிட்டால் கூட்டை விட்டு துரத்தப்பட்டு அலைகிற குருவி. குருவிக்கு பேர்ட். இதுவும் ஒரு கிரேக்க வார்த்தை. ஓர்னியான், பேர்ட், பறவை. ஓர்னியான். O-R-N, E-O-N, O-R-N, E-O-N, Ornion, bird, பறவை. இது வெளிப்படுத்துதல் 19வது அதிகாரம் 21வது வசனத்தில் 19:21. மற்றவைகள் குதிரையின் மேல் ஏறினவர்களுக்கு வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மாமிசத்தை பறவைகள் யாவும் தின்னும். பறவைகள் ஓர்னியோன். இது என்ன உங்களுக்கு தெரியுமான தெரியல. ஆர்மாகதோன் யுத்தம், அப்படி ஒரு யுத்தம் நடக்கும். வெளிப்படுத்துறதுதான் பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். அப்ப அங்க வித்தியாசமான மாமிசத்தை பார்க்கலாம். ராஜாக்கள் மாமிசம், யுத்த வீரர்கள், அவங்களுக்கு மசில்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்படி பல வகையான மாம்சத்தை திங்கிறதுக்கு ஆண்டவர் அந்த பறவைகளை கூப்பிடுவார். வந்து இதெல்லாம் நீ நினைச்சலாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளியரன்ஸ் நடக்கிறது. இது பேர்ட், அது திருப்தி ஆகுது. பேர்ட் ஒரு நியான் உங்களுக்கு காமிச்சாச்சு. மூணாவதாக டு காஸ்ட் டவுன். அது தமிழ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லாவிட்டால் கூட்டை விட்டு தொடரப்பட்ட அலைகளை போல மோவாவின் குமார்த்திகள் 600 துறையில இருப்பார்கள் இருக்குது. ஆனா அவங்களை காஸ்ட் டவுன். காஸ்ட் டவுன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து கீழே தள்ளி விடுறது. இதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை, சாரி ஹீப்ரு எபிரேய வார்த்தை சலாக். சலாக் கீழே தூக்கி போடுறது. சலாக், SALAK, சலாக். ஏன் மேல ஒரு போட்டுங்க, சலாக். சலாக் இது என்ன அப்படின்னு பார்ப்போம். இஸ்மவேல், ஆகார் நாச்சியாருக்கு விரோதமாக ஓடுகிறார். ஆதியாகமம் 21வது அதிகாரம்
அப்ப சாரால் குற்றப்படுத்துகிறார். ஆபிரகாம் ரொம்ப சாஃப்டா, நீ என்ன நாளும் செய்துக்கோ, நான் இதை தலை போட போறதில்ல, உன் பிரச்சனை அப்படின்னு ஒதுங்கிக்கிறேன். ஒதுங்கின உடனே ஆபிரகாம் இஸ்மவேல் பையன், குட்டி பையன், ஆகாருக்கு ஒரு துருத்தியில தண்ணியை கொடுத்து அனுப்பிட்டார். போ ஆண்டவர் போய் சொல்லிட்டாரு. இந்த துருத்தியில தண்ணி காலியா போச்சு. இப்ப தான் பிள்ளை அழுகிறத அவளால பார்க்க முடியல. அதனால அவ என்ன செய்கிறாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ பிள்ளைய சலாக் 21வது அதிகாரம் 15வது தான் முதல் முறையாக இந்த வார்த்தை வருது. துருத்தி இருந்து தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு மோவாவுடைய ஒரு ஆவி கீழே இறங்குது. அதுதான் சலாக். இன்னொரு காரியத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். யாத்ராகமம் எடுத்துக்கோங்க. 15வது அதிகாரம் 25வது வசனம். 15-25 மாராவுடைய தண்ணீர் கசப்பா இருக்குது. இந்த 15வது அதிகாரத்தில் ஒரு துதி பாடல்களோட அதை ஆரம்பிக்கிறாங்க. மிரியாம் அக்கா தம்பூரா வச்சுட்டு ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குது. ஆனா மாராங்கிற ஒரு இடத்துல வந்து தண்ணீர் கசப்பா இருக்குது. அவங்க முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். 15-25 மோசேயை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரிலே போட்ட உடனே தமிழ் இருக்க, ஆனா அதை எரிகிறாங்க. அதான் காஸ்ட் டவுன், அது மதுரமாக மாறுகிறது. யாத்ராகமம் 32வது அதிகாரம் 24வது வசனம். மோசே மலைக்கு போயிட்டார். மலைக்கு போன மோசைக்கு என்ன ஆனதோ எங்களுக்கு தெரியல. இது எங்களை வழி நடத்த எங்களுக்கு ஒரு கடவுள் தேவை அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் மக்கள் கேட்கிறாங்க. அப்ப ஆரோன் ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணுகிறார். இந்த கன்றுக்குட்டிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் எகிப்துல அடிமையா இருக்கும் பொழுது அந்த எகிப்துல அநேக கடவுள்கள் இருந்தாங்க. அது ஒரு கடவுள் இந்த கன்றுக்குட்டிங்கிற ஒரு கடவுளை அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு யுத்தத்துக்கு போறதுனால சரி, எங்க போனாலும் அது 4 பேர் அதை தூக்கிட்டு போவாங்க. அது முன்னாடி போகும். அதனாலதான் இவங்க சொல்லுவாங்க, வசனத்தை வாசிக்கிறோம் உங்களுக்கு. யாத்ராகமம் 32வது அதிகாரம் 1வது வசனம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறது ஜனங்கள் கண்டபொழுது அவர்கள் அவனை நோக்கி எகிப்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு, எந்த மோசேக்கு? அந்த மோசேக்கு என்ன சம்பவித்து வரையும் அதுல நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு. முன் செல்லும் அந்த கடவுள் என்னன்னா, இவங்களுக்கு வெற்றியை கொடுத்துக்கிட்டே முன்னாடி போவாரு அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் இது கண்டுபிடி செய்யறதுக்கு என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 34வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். யாத்ராகமம் 32-34 24. அப்பொழுது நான் பொன் உடைமைகள் உடையவர்கள் எவர்களோ அதை கலற்றி தரக்கணும் என்று அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்னியிலே போட்டேன். காஸ்ட் டவுன், அக்னியிலே சலாக். இந்த வார்த்தை போட்டேன்ங்கிறது சிம்பிளா இருக்குது, ஆனா எரியறதான் அது. உடனே அங்கிருந்து கண்டுபிடி வந்துருச்சு. நம்ப முடியுதா? நடந்தது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 4வது வசனம். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவினாலே கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டி போய் வார்ப்பித்தான். இதுதான் ஃபேக்ட். அதாவதுங்க, நம்ம நமக்கு சாதகம் சில காரியங்கள் என்ன செய்வோம், வளைச்சி மடக்கிறோம். நான் போட்டேன், கண்ணுக்குட்டிய வெளியே வந்துருச்சுங்கிறது. சரி, 4வதாக பார்க்க போறோம். முதல் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். 16வது அதிகாரம் 2வது வசனம். கூட்டை விட்டு துரத்தப்பட்டு அழைக்கிறது. கூட்டை விட்டு, இங்கிலீஷ்ல நெஸ்ட். கிரேக்க வார்த்தை ஒரு நீளமான வார்த்தைங்க. அப்பா, எனக்கெல்லாம் எழுதுறதுக்குள்ளே தலை சுத்திடுச்சு. கெட்டாஸ், கேனோசிஸ், கெட்டாஸ், கேனோசிஸ். கெட்டாஸ் சம்பந்தம் புரிஞ்சுக்கோங்க. கெட்டாஸ், KATAS, கெட்டாஸ் இருக்கா? கெட்டாஸ். அப்புறம் KENOSIS, கேனியோசிஸ். கெட்டாஸ், கேனோசிஸ்.
அந்த கட்டாஸ் எழுதிக்கோங்க. KATAS கட்டாஸ். அப்புறம் KE மேல KENO மேல ஒரு கோடு SIS கட்டாஸ் கனியோசிஸ். அவனுக்காக நினைச்சிருப்பாமா இந்த மாதிரி ஒரு நீளமான பேரு, ஒரு இமிட்டு போட்டு நமக்கு ஒரு கூடுன்னு வச்சிருக்கோம். அதை கேட்டோ கெனியோசிஸ். இது கிரேக்க வார்த்தை அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். மத்தேயு 8வது அதிகாரம் 20வது வசனம். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாய பறவைகளுக்கு கூடு உண்டு. ஆகாய பறவைக்கு கூடு. கட்டாஸ் கேனியோசிஸ் உண்டு. ரைட். இதுல இன்னொரு வார்த்தை இருக்குது. அது நோசியா. நோசியா. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ப்ரூடிங், அதாவது அப்படியே காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ப்ரூடிங். லூக்கா 13வது அதிகாரம் 34வது வசனம். காத்துட்டு எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்ட கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சை தன் சிறகுகளை கூட்டி தரும். சிறகுகளை கீட்டிட்டு வர்றது என்னன்னா நஷியா. இந்த வார்த்தையை அந்த ஆத்தர், இது கிரேக்க வார்த்தையா இருந்தாலும் உபாகத்திலிருந்து சில காரியங்கள் சொல்றது, அதை பார்த்ததை நம்ம முடிக்க இருக்கோம். உபாகமும் 22வது அதிகாரம் 6வது 22:6. வழி அருகே ஒரு மரத்திலாவது தரையிலாவது குஞ்சி ஒரு முட்டையினால ஒரு குருவியை உனக்கு தென்படும் பொழுது, தாயானது குஞ்சி மேலாக முட்டையின் மேலாவதாக அடை காத்து கொண்டிருந்தா, அடை காத்து கொள்வது, அடை காட்டுறது அடை காக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அது ஊமையாக சொன்னார். இங்க கரெக்டான வார்த்தை இருக்குது. 32வது அதிகாரம் 11வது 32:11. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சி மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து எடுத்து சுமந்து வரும். அசைவாடி அதான் நஷியா. சரி, லாங்குவேஜ் பார்த்தாச்சு. நம்ம வார்த்தைக்குள்ள வச்சு இதுல ஒரு கீ வார்த்தை என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வாண்டரிங் அல்லது அலைகிறது. முதல் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். 16வது அதிகாரம் 2 இல்லாவிட்டால் கூட்டை விட்டு துரத்தப்பட்டு அலைகிற குருவியை போல அலைகிற வாண்டரிங். இந்த அலைகிறதுக்கு ஒரு சாபமாக நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இப்ப இந்த மோவாப் அவங்க ரொம்ப சந்தோஷமா ஒரு இடத்துல இருந்தாங்க. தேவ கோபம் வருது. அந்த கோபம் வந்தனால அவங்க அலைகிறவர்களாக மாற்றுகிறார்கள். இது நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டாங்க, ஆதியாகமம் 4வது அதிகாரம் 11வது வசனத்தை. இது சாபம். இப்பொழுதும் உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையினாலே வாங்கிக் கொள்ளத்தக்கதாக தன் வாயை திறந்த இந்த பூமி சபிக்கப்பட்டிருப்பதாக. அந்த பூமியில வாழ்ற நீயும் சபிக்கப்பட்டிருப்ப. 12வது, நீ நிலத்தை பயிரிடும் பொழுது அது பலனை உனக்கு கூடாது. நீ பூமியிலே நிலையற்று அலைகிறவன் இருப்ப. நிலையற்று அலைகிறவன், வாண்டரிங். இந்த சாபம் ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கொலையினால வந்துச்சு, ரத்தம் சிந்தப்படுறதுனால வந்துச்சு. இரண்டாவதாக இந்த அலைகிறது குறித்து நம்ம பார்க்க போறோம். ஆதியாகமம் 37வது அதிகாரம்
15வது வசனத்தை உங்களுக்கு 37:15. அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியே வழி தப்பி திரிகிறதை கண்டு, யோசேப்பு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பா சொல்றாரு, செல்ல பிள்ளை ரொம்ப பெட்டா வச்சிருக்காரு, வயசான காலத்துல பிறந்த பிள்ளை, அவர் ஜோடிச்சு பார்ப்பார், புது புது ட்ரெஸ்ஸா போட்டு பல வர்ண அங்கிகள் எல்லாம் போட்டு பார்ப்பாங்க. பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்த பையன்கிட்ட சொல்றாரு, உங்க அண்ணன்மார்கள்லாம் எங்க இருக்காங்கன்னு போய் பாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவன் தேடி தேடி போறான். போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பா என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது ஆதியாகமம் 37:14, அப்பொழுது அவன், நீ போய் உன் சகோதரர்கள் ஷேமம் எப்படி இருக்குது, ஆடுகள் எப்படி இருந்து பார்த்து மதி செய்து கொண்டார். எப்ரோன் பள்ளத்தாக்கில் அப்படி செய்யும். அப்பொழுது ஒரு மனிதன் 15, அவன் வெளியிலே வழி தப்பி அலைகிறதை கண்டு என்ன தேடுறான், வழி தப்பி அலைகிறது. அப்ப நமக்கு தெரியும், ஒரு சின்ன பையன் இங்க போறான், அங்க போறான், அங்க போறான், இங்க போறான், இது வாண்டரிங். ஒரு வேலையா நேரா போய் அந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம வந்தானா நமக்கு வேலை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்ப 3வது வசனம் பாருங்க, 37:3, இஸ்ரவேல் முதிர் வயதிலே யோசேப்புக்கு பிறந்ததுனாலே, முதிர் வயதிலே. எங்க குடும்பத்துல ஆஷி கடைசி தங்கச்சி, ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்த பிள்ளை. எங்க அப்பா எங்கள்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார், அப்படின்னா அப்படித்தான் இருக்கணும். ஆனா அவ தப்பு பண்ணா கண்டுக்கிட மாட்டேன். நாங்க எங்க அப்பாட்ட போய் சொன்னோம், ஏப்பா ஆஷி மட்டும் செய்யறா, நீங்க ஒன்னும் சொல்ல மாட்டீங்க. அவன் லாஸ்ட் கேர்ள்ரா, நீ ஒன்னும் சொல்லாத, அது பாவம், லாஸ்ட் கேர்ள்னு என் காலில் அப்படியே எங்க அப்பாடைய சத்தம் துணிச்சுக்கிட்டு இருக்கு. லாஸ்ட் கேர்ள் எங்க அப்பா எப்படி சொல்றாங்க, அந்த கடைக்குட்டியை அப்படியே பாதுகாப்பாங்க. அது போலதான் இவரும். ஆனா அந்த கடைக்குட்டி அலைஞ்ச பிள்ளைய ஆண்டவர் உயர்த்தி மகிழ்ந்தார். என்ன எப்படி உயர்த்தி மகிழ்ந்தார்னு கேட்டீங்கன்னா, 9வது வசனத்தை பாருங்க, ஒரு சொப்பனத்தை கண்டு, இந்த சொப்பனத்தை நான் பார்த்தேன், அரிக்கட்டைகளா நிமிர்ந்திருக்குது. அவர் சொப்பனம் சொல்றாரு, நானும் உங்க அம்மாவும் உனக்கு வணங்குவோமா அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்ப அலைஞ்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் கிடைக்கிற ஒரு தரிசனம், அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு காட்ட போறேன். இந்த அலைகிறதுல நீதிமொழிகள் எடுத்துக்கோங்க, 26வது அதிகாரம் 2வது வசனம். அடக்கலான் குருவி அலைந்து போகிறது போல, தவக்கலான் குருவி பறந்து போகிறது போலும், காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. காரணம் இல்லாமல் இட்ட சாபம், அதுக்கு காரணம் இல்லாமல் இட்ட சாபங்கிறது நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். ஒரு பொண்ணு, அவ டிவியில ஒரு சேனலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பாஸ்டர் அங்கிருந்து சொல்றாரு, என் டிவியை பார்க்கிற சகோதரனே சகோதரியே, எனக்கு காணிக்கை அனுப்பவில்லை என்றால் சாபம் உன் தலையில் மேல் உன் குடும்பத்தின் மேலும் வந்து தங்கும். அந்த பொண்ணு காணிக்கை அனுப்ப மாட்டான். அவ எங்கிட்ட வந்து கேட்டா, சார் நான் அந்த டிவியை பார்க்கும்போது அவர் சாபம் போடுறார் சார், அது உண்மையிலே என் மேல வருமா சார்? நான் சொன்னேன், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மேல நம்முடைய சாபத்தெல்லாம் அவர் சாபமாகி மரித்து உயிர் தந்திருக்கிறார். இந்த பாஸ்டர் யாரு போட சொன்னா? இவர் போடுற சாபத்தை தான் இங்க சொல்லுது, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. அது அலைஞ்சிட்டு எங்கேயாவது ஓடி போயிடும். அது எங்க போகணும் என்கிட்ட கேட்காதீங்க. சரி, இன்னொரு வசனத்தை பார்ப்போம். பிரசங்கி 7வது அதிகாரம் 9வது வசனம். பிரசங்கி 7:9, உன் மனதில் சீக்கிரமாக கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடி கொள்ளும். குடி கொள்ளும்னா அது சுத்திட்டு போகாது, உள்ளே உட்கார்ந்துட்டு. இது ஆப்போசிட்டான ஒரு காரியம். பிரசங்கி 7வது அதிகாரம் 9வது வசனம். சரி, ஆப்போசிட்டான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காட்ட போறேன். அலைந்து திரிகிற ஒரு வாழ்க்கையை நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் அவங்களுடைய சேமிப்புகள் எல்லாத்தையுமே விட்டுருவாங்க. ஆனா ஆண்டவர் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம காட்ட போறோம். ஏசாயா 32வது அதிகாரத்துல 15வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். நமக்கு அலைந்து திரிகிற வாழ்க்கை கிடையாது, நிலையான வாசஸ்தல ஆண்டவர் கொடுக்கிறார்.
அதான் நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதால் நான் சொல்லியிருப்பேன், நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணி நான் வந்து உங்களை கூட்டி வச்சுருவேன். அதைத்தான் பார்க்க போயிருக்கேன். உன்னதத்திலிருந்து நம்மையிலே ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படி இருக்கும். ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில வர நம்ம வாழ்க்கை அப்படியே இருக்கும். என்னைக்கு ஆவியானவர் மேல ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்ப வாரம் இறங்கி வாரம் எங்கள் மாத்தியிலே என்ன நடக்கும் அவங்களுக்கு காட்டு ஊற்றப்படும் அப்படி இருக்கும். அப்பொழுது வானாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகவும் செழிப்பான வயல்வெளிகளில் காடாக என்ன பண்ணும். வனாந்தரத்திலிருந்து நியாயம், நீதியின் கிரியைகள் சமாதானமும் நீதியின் பலன் என்றும் அமர்கிறது. என் ஜனம் சமாதானமான தாவரங்களிலும் நிலையான வாசத்திலும் அமைதியாக தங்குமிடத்திலும் இடித்து குடியிருப்பார். இதுதான் ஆண்டவர். நிலையான வாசத்திலும் அமைதியாய் தங்குமிடத்துல குடியிருப்பார்கள். இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. ஆனா இதன் வழியாக போகும்போது பாடுகள் இருக்குங்க. அவங்களுக்கு ஏற்கனவே காமிச்சேன். எபிரேயர் 11வது அதிகாரம் 38வது வசனத்துல உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை. பாத்திரம் நல்லதுங்க. அவர்களுடைய வாழ்க்கை அங்க சந்தோஷமா இருக்கும். பாடுகள் வழியாக போறாங்க, மலைகளை போறாங்க, குகையில போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா மறுதளிக்க மாட்டாங்க. காரணம், அவங்களுக்கு நித்திய வீடு அவர்களுக்கு உண்டு அப்படின்னு அவர்களுக்கு தெரியும். இது பாடுகள். சரி, செகண்ட் செக்ஷன் என்னன்னு பார்த்து இதை முடிக்க இருக்கிறோம். 16வது அதிகாரம் 2வது வசனம். மோவாபின் குமார்த்திகள். மோவாபின் குமார்த்திகள் ஆர்னோன் நதியை துறைத்து. மோவாபின் குமார்த்திகள் நமக்கு தேவையில்லை. ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கிறார் அப்படின்னு பார்த்து இதை முடிக்க இருக்கிறோம். நம்மள ஆண்டவர் எப்படி பார்க்கிறார். நம்ம குமார்த்திகள் தான். ஆனா நம்ம குமார்த்திகளுக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க? உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 8வது வசனம். எருசலேமின் குமார்த்திகளே, என் நேசரை கண்டானால் நான் நேசத்தினாலே சோகமா இருக்கிறேன் என்று சொல்லும்படி உங்களுக்கு ஆணையிடுகிறேன். எருசலேமின் குமார்த்திகளே, எருசலேம்ல வாழ்ற குமார்த்திகள் ஒரு ஸ்பெஷலான கேரக்டர். அவங்க எருசலேம்ல சியோன்ல நாங்க போய் சேரணுங்கிற ஒரு வாஞ்சோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இறக்கமும் கருவேமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நன்றி உள்ள இருதயத்தோடு உங்களுடைய திரு சமூகமாகிறோம் ஐயா. எத்தனை நன்மைகள் ஐயா, எத்தனை கருவைகள் ஐயா, சொல்ல முடியாத இவர்களுக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.